மறந்து வச்சுங்க, நான் என் அம்மாட்ட லிஸ்ட் கேட்பேன். வைக்க தெரியாண்ணா? இங்கே தெரியும். வைக்க தெரியும், திங்க தெரியும். அது மறந்துட்டேன், அந்த பேர்கள் தெரியாது. இல்லாட்ட நானும் எழுதிடுவேன். பேரு தெரியாது, இல்லாட்ட சூப்பராக நான் பண்ணிடுவேன். சரி, இப்போ என்னடா செய்வான்ட்டா? ஏங்க அந்த சில்லாண்டிக்கு 100 ரூபா வருங்க அடிச்சு போக பிரியாணிக்கு. அது அந்த சில்லாண்டி சின்ன சின்ன பொருள் தான். அதோட கலாசா அது இது அதுவே 100 ரூபா வரும். நெய் சால்ட்டா நெய் சால்ட்டா வாங்கணும் கட்டாயம். என்ன யோ இது இதில் போட்டு ஒரு கணக்கு. சிக்கன் 3 கிலோ எவ்வளோ சங்கரு? 1 கிலோ வந்து 100 ரூபா கணக்கு போகிறாங்க. 300 ரூபா. சொல்லி முடிச்சு. சிக்கன் 3 கிலோனா சிக்கனா வாங்குவீங்களா? 3 கிலோக்கு கோழி வந்தாங்களா? இல்லாட்டா இப்போ 4 கிலோ கோழி எடுத்தோம்னா கழுவி வாங்க சங்கரு. என்ன டீ வேண்டதுலவா? நாளைக்கு வாங்கிக்கிறீங்க. எங்க போறதுக்கு எழுதுறீங்க? என்னன்னா குற்றாலம் போறதுக்கு சமையல் பண்றதுக்கு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம குற்றால ட்ரிப் வந்து நடக்குமா நடக்காதா? இங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. என்னடா நான் என்ன கமலஹாசனா ரஜினியா? பாஸ் பண்ணிடுறேன் தேவலாம் பேசும்போது. முக்கியமான இவ்வளவுதானே சங்கரே. தேங்காய் இதை போடுங்க. இதை போடு 300 ரூபா போடுங்க. 300 ரூபாயா? 300 ரூபா. இது ஒரு 12 12. அப்போ 50 ரூபா ஆச்சு இருக்கு. சரி பல்லாரி ஒரு கிலோ வந்து 20 ரூபா. தக்காளி கிலோ ஒரு 10 ரூபா. வெங்காயம் 10 ரூபா தானா? 10 ரூபா. 16 ரூபா தான் கிலோயே 15 ரூபா. வெள்ளைப்பூடு ஒரு 10 ரூபா. 5 ரூபா போதும். சரி 5 ரூபா வராதியா? வெள்ளைப்பூடு 10 ரூபா 60 ரூபா தானே? 15 ரூபா வரும். 100 கூட இருக்கும். 15 ரூபா வரும். சரி இஞ்சி ஒரு 10 ரூபா. தேங்காய் 13. தேங்காய் நாங்கள் 13 போடுவோம். சரி அதை கட் பண்ணிக்கோ.